உங்களுக்கு தெரியும் விநாயகருடைய தலை வந்து யானை தலை இருந்தது எதை காட்டுகிறது என்றால் அந்த காலத்திலேயே இந்தியாவில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது, நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம், அது ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரதமர் பேசும் நாடு இது. அதுக்கு பிறகு மகாபாரத காலத்தில் அணுகுண்டு இருந்தது, ராமாயண காலத்தில் அணுசக்தி இருந்தது அப்படின்லாம் பேசுகிறாங்க இன்னைக்கு. அப்போது மகாபாரத காலத்தில் வந்து அணுகுண்டு இருந்திருந்தா ஏன் போர் அவ்வளோ நாள் நடந்துச்சு? ஒரே நாளில் போர் முடிஞ்சிருக்கணும்ல. ஏன் 14 நாள் குருஷேத்திர போர் நடந்தது? அப்போ அணுகுண்டு இப்படிப்பட்ட பொய்கள். அதுமாதிரி புஷ்பக விமானம் இருந்தது, அந்த காலத்தில் நாங்கள் விமானம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்பக விமானம் அந்த காலத்துலேயே வச்சுருந்தவங்க இன்றைக்கே ரஃபேல் விமானங்களை நீங்கள் வாங்க வேண்டியது ஃப்ரான்ஸில் இருந்து எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி விமானங்களை உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த காலத்தில் இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த கதை. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, மாட்டு சாணம் இருக்குல்ல, அது வந்து உடல் முழுதும் பூசிக்கொண்டால் டயபெட்டிஸ் சரியாயிரும் அப்படிங்கிற ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் வந்து பெரிய எடிட்டர், துக்ளக் பத்திரிகை எடிட்டர்னா, நாசாவின் ஒளி, அதாவது செவ்வாய் கிரகத்தின் ஒளி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அந்த ஒளி வந்து எப்படி இருக்குன்னா ஓம்னு சொல்லுதான் அது அப்படின்னு ஒரு எடிட்டர் சொல்கிறாரு. நம்ம என்ன சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கோங்கிறது இந்த உதாரணங்கள். வரலாறு வேற, புராணம் வேற. நீங்கள் திருவிளையாடல்ங்கிறது புராணம், திருவிளையாடல் இன்னைக்கு வரலாறு ஆகாது. அப்போ வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அழிப்பது. அதாவது நீங்கள் இந்த காலத்தில் வந்து புராணத்தையும் நம்புகிறாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து சிவபெருமான் வந்தது எல்லாமே எனக்கு வந்து உண்மையிலே நடக்குது. நம்ம வரலாறு என்பது வேறு, வரலாறு என்பது சான்றுகளின் அடிப்படையில் கட்டுவழைக்கப்படுது. புராணம் என்பது கட்டுக்கதை. எந்த மாதிரி மனிதர்களை உருவாக்கப் போகிறோம் என்பது கல்வியை பொறுத்து தான் இருக்குது. எந்த மாதிரி கல்வியை கொடுக்க போகிறோம்? காங்கிரஸுக்கு வந்து சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பாங்கு வேணும்னு ஒரு கல்வி இருந்துச்சு. ஒரு இடதுசாரிகளுக்கு வந்து விஞ்ஞான சோஷலிசம், அறிவியல் கல்வி தான். அது மாதிரி திராவிட இயக்கத்துக்கு கூட பகுத்தறிவு கல்வி. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான கல்வி, அதை பற்றி என்னென்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூலில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்து மைண்ட்ஸ், இந்து சிந்தனை இருக்குல்ல, இந்து சிந்தனைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து கைப்பற்றுவது. கேப்சரிங் இந்து மைண்ட்ஸ் யங். இப்போ இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு நாம் சந்திக்கும் பெரிய அரசியல் சவால், கலாச்சார பண்பாட்டு தளத்தில் சந்திக்கும் பெரிய சவால் என்பது சங் பரிவாரம், அவர்களின் கொள்கைகள். நாம் வந்து பொதுவாக எஸ்எஃப்ஐங்கிறது வந்து வகுப்பறையில் இந்த வகுப்புவாதம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி தான் பேச போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் வந்து அதில் வந்து ஒரு மேஜை விளக்கு, டேபிள் லேம்ப். அந்த டேபிள் லேம்ப் வந்து என்சிஆர்டின்னு இருக்கும். உங்களுக்கு என்சிஆர்டின்னு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். பாடப்புத்தகங்கள் வெளியிடும் நிறுவனம், மத்திய அரசின் நிறுவனம். அது வந்து காவியில் இருக்கும். இன்னொன்று அந்த புத்தகம் ஒன்று இருக்கும், அது மேலே அந்த புத்தகம் அதுவும் காவியில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் என்னென்னு சொல்கிறேன். ஜனவரி 30, 1948 அன்று என்சிஆர்டியோட புக்கு. கடவுளின் பெயரை உச்சரித்து கொண்டே பாபு காந்திஜி அமைதியாக மரணமடைந்தார். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி என்று ஒரு கார்ட்டூன். அதாவது என்னென்னா, காந்தியை படுகொலை செய்தது வந்து ஒரு இந்து மத வெறியன். ஆனால் என்சிஆர்டி புத்தகம் வெளியிட்டால் காந்தி அமைதியாக புன்னகை தமிழ் முகத்துடன் கடவுளை நினைத்து கொண்டே மரணமடைந்தார் என்று இருக்கும் என்று கார்ட்டூனாக போட்டிருந்தாங்க, ஒரு கார்ட்டூனாக வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து உண்மையாகும் நிலை இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாடப்புத்தகங்கள் இவ்வளோ செய்து கொண்டு இருக்கும் இந்த திருத்தங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஏறக்குறைய காந்தியை வந்து கோட்ஸையை வந்து காந்தியாகவும் காந்தியை கோட்ஸாகவும் மாற்றிவிடும் என்று நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கும். இப்போ என்னென்னா, நம்ம வந்து பாடப்புத்தகங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஆள்பவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கொரோனா வந்தப்போ உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தப்போ உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்து தடுப்பூசிக்காக உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு ஆராய்ச்சிகள்லாம் தொடர்ந்து. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரதமர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் பால்கனியில் நின்றுக்கிட்டு கை தட்டுங்க, தட்டுகளை எடுத்து கொரோனாவை விரட்ட ஒரே நாடு இந்தியாவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நாட்டில் இருக்கும் நாட்டில் தான் வகுப்புவாதம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதே பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும் விநாயகருடைய தலை வந்து இது இருக்குது, யானைத்தலை இருந்தது எதை காட்டுகிறது என்றால் அந்த காலத்திலேயே இந்தியாவில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது, நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம், அது ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரதமர் பேசும் நாடு இது. அதுக்கு பிறகு மகாபாரத காலத்தில் அணுகுண்டு இருந்தது, ராமாயண காலத்தில் அணுசக்தி இருந்தது அப்படின்லாம் பேசுகிறாங்க இன்னைக்கு. அப்போது மகாபாரத காலத்தில் வந்து அணுகுண்டு இருந்திருந்தா ஏன் போர் அவ்வளோ நாள் நடந்துச்சு? ஒரே நாளில் போர் முடிஞ்சிருக்கணும்ல. ஏன் 14 நாள் குருஷேத்திர போர் நடந்தது? அப்போ அணுகுண்டு இப்படிப்பட்ட பொய்கள். அதுமாதிரி புஷ்பக விமானம் இருந்தது, அந்த காலத்தில் நாங்கள் விமானம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்பக விமானம் அந்த காலத்துலேயே வச்சுருந்தவங்க இன்றைக்கே ரஃபேல் விமானங்களை நீங்கள் வாங்க வேண்டியது ஃப்ரான்ஸில் இருந்து எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி விமானங்களை உருவாக்க முடியவில்லை
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த காலத்தில் இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த கதை. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, மாட்டு சாணம் இருக்குல்ல, அது வந்து உடல் முழுதும் பூசிக்கொண்டால் டயபெட்டிஸ் சரியாயிரும் அப்படிங்கிற ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் வந்து பெரிய எடிட்டர், துக்ளக் பத்திரிகை எடிட்டர் தான். நாசாவின் ஒளி, அதாவது செவ்வாய் கிரகத்தின் ஒளி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அந்த ஒளி வந்து எப்படி இருக்குன்னா ஓம்னு சொல்லுதான் அது அப்படின்னு ஒரு எடிட்டர் சொல்கிறாரு. நம்ம என்ன சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம்ங்கிறது தான் இந்த உதாரணங்கள். அப்போ என்னென்னா, அதே மாதிரி திலகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது முன்னாடி ஆரியர்கள் வந்து ஆர்டிக் பகுதிகளிலிருந்து வந்தார்கள் என்று தான் தியரி. அங்கேருந்து வந்தாங்க, இந்தியாவில் வந்து வந்தாங்க கைபர் கணவாய் வழியாக. ஆனால் திலகர் ஒரு தியரி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவங்க ஆர்டிக் பகுதியிலிருந்து வரல, ஆர்டிக் பகுதி வந்து பீகார் பக்கத்தில் இருந்து தான் பூமியின் சுழற்சியில் வந்து அது மெதுவாக போய் அங்கே முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு திலகர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆட்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும் ஒரு நாட்டில் வந்து பாடப்புத்தகம் மட்டும் தப்புமா இல்லையா என்பதான் கேள்வி. அப்போது இதில் என்ன பிரச்சனைனா, எல்லாத்துக்குமே வேதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வுகள் இருக்குது. வேதம் சொல்லாத எந்த உண்மையும் கிடையாது. எல்லா உண்மைகளும் நாங்கள் அந்த காலத்திலே சொல்லிவிட்டோம். அணுசக்தியை பற்றி அந்த காலத்திலே பேசிவிட்டோம், விமானங்கள் ஓட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றுகள் நடக்குது. இது என்ன, ஆனால் இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக நமக்கு தெரியும். இது என்ன முட்டாள்தனமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் பார்வை என்ன பார்வை என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அரசியல் பார்வை என்னென்னா, இந்த தலைவர்கள் இவர்களைப் போலவே இந்த மக்களையும், இந்த நாட்டு மக்களையும், இந்த மாணவர்களையும் எதிர்கால தலைமையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடப்பது பாடப்புத்தகங்களில் அவர்கள் கை வைப்பது என்பது கல்வியில் தான் கை வைக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இப்போ வந்து கொஞ்சம் வரலாற்றுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வந்து 4 முக்கியமான இயக்கங்கள் தோன்றின. ஒன்று வந்து தேசிய இயக்கம், அது வந்து விடுதலை, பொது விடுதலை என்ற நோக்கம் கொண்டது, எல்லா மக்களுக்குமான விடுதலை அப்படின்னு ஒரு இது. இங்கே வந்து இன்னொரு அறிவியல் பார்வையுடன் நம்ம வந்து இருக்க வேண்டும். இப்போ நம்ம புதிதாக, அதாவது விடுதலைக்கு பிறகு வரும் அரசு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு இயக்கம். இன்னொரு இயக்கம் இடதுசாரி இயக்கம், அவருக்கு வந்து தொழிலாளர்கள், விவசாயிகள் விடுதலை இயக்கம், இவர்களுக்கான விடுதலை, இவர்களுக்கு விஞ்ஞான சோஷியலிசம், எல்லாத்துலேயும் ஒரு அறிவியல் பார்வை இருந்துச்சு. காங்கிரஸுக்கு வந்து அறிவியல் மனப்பாங்கு, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. திராவிட இயக்கம் அது வந்து சமூக விடுதலை பேசியது, அவங்க பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் மனிதர்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு இயக்கம் தான் இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது ஒரு இயக்கம் மட்டும் இந்துக்களின் விடுதலைக்காக பேசியது. இந்துக்கள் தான் விடுதலை பண்ணும், இந்துக்கள் வந்து காலகாலமாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதாவது ஒரு காலத்தில் வந்து புத்தர்களின் ஆட்சி காலத்தில் வந்து நாங்கள் ஒரு பொற்காலம் இருந்தது. அந்த பொற்காலம் எப்படி போச்சுன்னா, முகலாயர்கள் வந்தார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள், படையெடுத்து வந்தார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய அந்த பொற்காலம் முடிந்து போனது. அந்த காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்பது தான் இந்து ராஷ்டிரம். 1925 தோற்றப்பட்ட அந்த இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தோட 100 ஆண்டு வருது 2025. அப்போ அவருடைய நோக்கம் வந்து இந்தியர்கள் எல்லாம் இந்த வேதத்தை மட்டும் கற்க வேண்டும், அறிவியல் பார்வை இருக்கக்கூடாது, வரலாற்று பார்வை இருக்கக்கூடாது. ஏன்னா அறிவியல் பார்வை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பகுத்தறிவு பார்வை வந்து கேள்வி கேட்க தொடங்கி. இன்றைக்கி எஸ்எஃப்ஐயில் வந்து இந்த மாதிரி பொய்யை சொல்லிட்டு போயிட முடியுமா? யாருமே முடியாது. அப்போது இந்த கேள்வி கேட்கும், அதாவது எல்லாத்தையுமே விமர்சனபூர்வமாக ஆய்வு செய்யும் ஒரு சமுதாயம் வரக்கூடாது. அப்போ தான் வந்து அதுதான் எங்களோட இந்து ராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், கேள்வி யாருமே கேட்கக்கூடாது. இப்படி தான் இந்த 4 இயக்கங்கள், இந்த இயக்கம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. இன்னொரு விஷயம் நடந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தபோது கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடக்கிறது. மேற்கத்திய உலகத்தில் எல்லா சாதனைகளை பற்றியும் இங்கே பேசணும். அதில் சில சாதனைகள் நம்மளும் வந்து இந்தியாவிலையும் வந்துச்சு. ஆனால் என்னென்னா, அப்போ வந்து 2 பார்வைகள் தோன்றும். ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா, மேற்கத்திய உலகில் விஞ்ஞானம், அறிவியல் அவ்வளோ முன்னேறி இருக்கு, ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஏன் இப்படி பின்தங்கி இருக்கும், ஜாதி மதம் பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மதத்தை, இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பார்வை. அதுதான் சீர்திருத்த பார்வை. இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி ஒரு நவீன சிந்தனையுள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்போ வருது. அந்த காலத்தில், இதே காலத்தில், இந்த விடுதலை போராட்ட காலத்தில் இன்னொரு பார்வை என்னென்னா, எங்கள் வேதத்தில் இல்லாத என்ன இருக்குது கிறிஸ்துவ மதத்தில், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேத மரபை கொண்டு வருது, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொண்டு வர பார்வை. அதாவது மீட்புவாதம், ரிவைவலிசம். அப்போ இந்த சீர்திருத்த பாதை என்பது பல முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருந்தது. இந்த ரிவைவலிஸ்ட் பார்வை வந்து இந்துத்துவம் என்கிற பார்வை வந்து மக்களை வந்து மறுபடியும் மூடநம்பிக்கையிலே வைத்திருந்து அவர்களை பின்னோக்கி தள்ளும் 2 பார்வைகள் அந்த பேரில் இருந்தது. அப்போ என்னென்னா, நாடு விடுதலை அடைகிறது. அப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வருது. அப்போ வந்து என்ன மாதிரியான குடிமக்கள் உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு குடிமக்களை, எப்படிப்பட்ட மாணவர்கள், எப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம அமைக்க வேண்டும் என்ற பார்வை வருது.
அப்போ என்ன, அறிவியல் மனப்பாங்கு, சயின்டிஃபிக் டெம்பர் வேணும்னு நேரு சொல்கிறாரு. அறிவியல் மனப்பாங்கு என்னென்னா அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் சிந்திக்கிறது. இப்போ இந்த சங்கிகள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதுல அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறது, அறிவியல் சோஷியலிசம், இந்த பார்வை வந்து நேரு வைக்கிறாரு. அப்போ வந்து ஜாதி மதம் இவற்றில் மூழ்கி கிடந்த இந்த சமுதாயத்தை நீங்கள் வந்து இதிலிருந்து தலைகளிலிருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்போ நம்ம கொடுக்க போகிற இந்திய சமூகத்தில் இந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பார்வை. அது எப்படி நீங்கள் ஜாதி மத சிந்தனைகளிலிருந்து எப்படி மக்களை மீட்டு கொண்டு வருவீர்கள், அடுத்த தலைமுறை எப்படி தயாரிப்பீர்கள், அப்போ வந்து இவர்களுக்கான கல்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை. அதுக்காக வந்து அந்த காலத்தில் வந்து கோத்தாரி கமிஷன் ஒன்று நியமிக்கிறாங்க 1966. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலப்பிரபுத்துவ பாரம்பரிய சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு காலனி இந்த அமைப்பை மாற்றி நவீன ஜனநாயக சோஷலித்தை உருவாக்கணும், ஒரு அமைப்பை உருவாக்கும் கல்வி வேண்டும். அதுக்கு தகுந்த கல்வி இருக்கணும். அதில் வந்து அறிவியல் கல்வி வேணும், சமூகவியல் கல்வி வேணும், அதில் வந்து விஞ்ஞான கல்வி வேணும், அப்புறம் வரலாற்று கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் கொள்கையை உருவாக்குறாங்க. இன்னொன்று வந்து கட்டுமானங்களை உருவாக்குறது மட்டும் ஒரு நாட்டை உருவாக்காத. நீங்கள் பள்ளிகளை கட்டுவதும் கல்லூரிகளை கட்டுவதனால் மட்டும் வந்து ஒரு நாடு முன்னேறி விடாது. மனிதர்களை உருவாக்க வேண்டும். மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்கிறோம்ல, அதை உருவாக்க. அப்போ வந்து இவங்களோட கல்விக் கொள்கை என்பது காங்கிரஸ் காலத்தில் எப்படிப்பட்ட கல்விகள்னா, விஞ்ஞானபூர்வ அறிவியல் மனப்பான்மையோடு சிந்திக்கும் ஒரு முற்போக்கு சமுதாயத்தை உருவாக்கும் கல்விக் கொள்கை வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ அவருடைய கல்விக் கொள்கை அப்படி தான் இருக்குது. அபுல் கலாம் ஆசாத் என்பவர் தான் முதல் கல்வி அமைச்சர் அவர். அப்போ அந்த கல்விக் கொள்கை வந்து ஒரு நவீன சமுதாயத்துக்கான கல்விக் கொள்கை இருந்தது. ஆனால் இது எப்படி ஆச்சு? இப்போ வந்து 1998க்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்னாச்சு, வாஜ்பாய் ஆட்சி வருது முதல் முறையாக. அப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு அறிவியல் பூர்வமான சமுதாயத்தை, வரலாற்று பார்வையுள்ள சமுதாயத்துக்கு பதிலாக ஒரு காவிமய சிந்தனை உள்ள சமுதாயத்தை உருவாக்கும் திட்டம் வந்து உள்ளுக்குள்ளே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாத காலம், அந்த காலம் திமுக உள்பட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் முதன்முறையாக கல்வியில், உயர்கல்வியில் ஜோசியம், இன்னொன்று கர்மகண்டான சடங்குகளை பற்றிய கல்வி, இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் கோர்ஸ். இன்னொன்று வந்து தத்துவத்தின் கான்சியஸ்னஸ் ஸ்டடி, உங்கள் உணர்வை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம், அத்வைத தத்துவத்தின் உங்கள் மூளை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கல்வியை வந்து அதுக்கு வந்து டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டிப்ளமா இருந்துச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு யார், வாஜ்பாய் அரசில் கொண்டு வராங்க. அப்போ வந்து முதல் முயற்சி அப்போ தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜோசியக்காரன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜோசிய பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு கிளியும் ஒரு கூண்டும் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து தொழில் நடத்தலாம், நீங்கள் எல்லாம் ஜோசியக்காரர்களாம் மாணவர்கள் எல்லாம் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு பூஜாரி, ஒரு ஜோசியக்காரனோ இல்லை ஒரு பூஜாரியோ கோயில் பூஜாரியோ இங்கே போய் நீங்கள் வந்து டிப்ளமா வாங்கிட்டாங்கன்னா அவங்க தைரியமாக தொழில் நடத்தலாம், போட்டுக்கலாம். டிப்ளமா இன் ஜோசியம் அப்படின்னு போட்டுக்கலாம். டிப்ளமா இன் ஜோசியம், போஸ்ட் கிராஜுவேஷன் ஜோசியம் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் என்னாச்சுன்னா, டெல்லி லலித் கலா அகாடமி, அது வந்து கலை கழகம், அது டெல்லி, அங்கே வந்து ஒரு கண்காட்சி நடந்தது. அந்த கண்காட்சிக்கு தலைப்பு என்ன தெரியுமா, ரிக்வேதத்திலேருந்து ரோபாட்டிக்ஸ் வரை. அது ரிக்வேதத்தில் தொடங்குது ரோபாட்டிக்ஸ், ரிக்வேதத்திலேருந்து ரோபாட்டிக்ஸ் வரை அப்படிங்கிறது ஒரு கண்காட்சி நடத்துகிறாங்க. அதாவது ரிக்வேதம்ங்கிற பேரே வந்து ஒரு நமக்கு விவகாரமான பேர். ரிக்கிங்கிறது இங்கிலீஷ் வந்து ஃப்ராடு பண்ணுறதுன்னு அர்த்தம். அது ரிக்வேதம். இப்போ ரிக்வேதத்திலிருந்து ரோபாட்டிக்ஸ் வரைன்னு ஒரு கல்வி. அதுக்கு பிறகு கல்வியை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி வருது. அவர்கள் பேர் என்னன்னா சிக்ஷா பச்சாவோ, கல்வியை காப்பாற்றுவோம் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பள்ளிகள்லையும் நீங்கள் படிக்கும் பள்ளி கல்லூரிகள்லாம் வேத கல்வியை, வேதத்தை பரப்ப வேண்டும் அப்படின்ட்டு பாடத்திட்டத்திலே வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக இது பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொட்டி வந்து ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சி வந்து அலகாபாத், கோரக்பூர் போன்ற யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி, வாஸ்து சாஸ்திரம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கோரக்பூரில் தொடங்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ரிச்சுவல், சடங்குகளை படிப்பதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி கோரக்பூர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போ வந்து ஆனால் அது எந்த பேரில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜோசியமும் வாஸ்துவும் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும். எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு, நீங்கள்லாம் வந்து போய் அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரம் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலே வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம பேசி பண்ணுறது. அதே மாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோட தலைவர், அது வந்து நேருவின் காலத்தில் அறிவியல் கல்வி மட்டும் இல்லை, அறிவியல் நிறுவனங்கள் ஏராளமாக உருவாக்கப்பட்டன. இஸ்ரோ ஒன்று, ஐஐடிகள் உருவாக்கப்பட்டன, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே வந்து அப்போ வந்து அறிவியல் கல்விக்கான பெரிய ஒரு தளம் உருவாக்கினது நேருவின் காலத்தில். ஆனால் இஸ்ரோவோட சேர்மன், அதாவது இங்கேருந்து விண்வெளியில் ராக்கெட்டுகளை அனுப்பும் இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி இந்த
உலோகத்தை உருக்கும் மெட்டலர்ஜி இருக்குல்ல, அது அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, வானவியல், இது எல்லாமே இந்தியாவில் தான் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து அரேபியர்கள் தான் எங்கே கொண்டு போயிட்டாங்க, மேற்கத்திய உலகம் கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் பின்தங்கிட்டோம் அப்படின்னு தான் ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் அஸ்ட்ரானமியில் வந்து அந்த காலத்துலேயே முன்னாடி இருந்தா நீங்கள் ஏன் வந்து அந்த அந்த டெக்னாலஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டை செலுத்தலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன, அறிவியலுக்கு புறம்பான ஒரு கல்வி அது வந்து எல்லா இடத்துலையும் வருது. இது பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து பிட்ஸ் பிலானி அங்கே கூட வந்து இந்த மாதிரி கல்வியெல்லாம் வருது. கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸுங்க. கான்ஷியஸ்னா நம்ம உணர்வு, அந்த ஸ்டடீஸ்ன்னு சொல்லி உணர்வினை படிக்க, அதாவது என்னென்னா இந்த மந்திரவாதம் மாதிரி நீ அந்த பேய் ஓட்டுற மாதிரி இது, அதுக்கான ஒரு பிட்ஸ் பிலானிங்கிற பெரிய இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி அப்புறம் வந்து இந்த அறிவியலை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட வேதம் சொன்ன இந்த பாடங்கள் இதிலிருந்து ரொம்ப தூரம் வந்து உலகம் முன்னேறி விட்டது. இன்றைக்கி வந்து ஜெனட்டிக் சயின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஜெனட்டிக் சயின்ஸில் வந்து ஜெனட்டிக் மெடிசின் இருக்குது, மரபணு ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு என்ன நோய் வரப்போகிறது என்றை வந்து முன்பே கண்டுபிடித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை முடியும், அந்தளவுக்கு முன்னேறிருக்கு. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதம் தான் எல்லாம் இருக்குது, வேத சாஸ்திரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது விஞ்ஞானம் அதிகமாக முன்னேறி போகும்போது அப்போ விஞ்ஞானத்தை வந்து வேத சாஸ்திரத்தில் எல்லாமே இருக்குது, 1 சேர்க்க பார்க்குறாங்க, 1 சேர்க்குறாங்க. அறிவியலுக்கு வந்து எங்கே இதுலேயும் அறிவியல் இருக்குது அப்படிங்கும்போது 4 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கணிதத்திலும் மருத்துவத்திலும் பண்டைய இந்தியா தான் முன்னோடி, நாங்கள் தான் முன்னோடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வரலாறு வேறு புராணம் வேறு. நீங்கள் திருவிளையாடல்ங்கிறது புராணம், திருவிளையாடல் இன்றைக்கி வரலாறு ஆகாது. அப்போ வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அழிப்பது. அதாவது நீங்கள் இந்த காலத்தில் வந்து புராணத்தையும் நம்புகிறாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து சிவபெருமான் வந்தது எல்லாமே இன்றைக்கி வந்து உண்மையிலே நடக்குது. நம்ம வரலாறு என்பது வேறு, வரலாறு என்பது சான்றுகளின் அடிப்படையில் கட்டுவடைக்கப்படுது. புராணம் என்பது கட்டுக்கதை. அதுதான். அப்போ இந்த 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 மாதிரி இந்த வழி இதில் அந்த அழிக்கிறதுக்கு இல்லை, அதாவது வரலாற்றையும் புராணத்தையும் இணைப்பதுங்க தான் மோடி பண்ணது. மோடி என்ன சொன்னார், உங்களுடைய விநாயகரோட தலை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரினால் ஒட்ட வைக்கப்பட்டதுங்கிறார் ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமர். இன்னொன்று என்ன சொன்னார்னா, அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். ஒரு 2015 ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்ணன் பிறந்தார்ல, கர்ணன் பிறந்தது வந்து உங்களுக்கு தெரியல, குந்தி தேவி வந்து சூரிய பகவான், அது வந்து ஜெனட்டிக் சயின்ஸுங்கிறது. அது மரபணு ஆராய்ச்சி அந்த காலத்தில் இருந்தது தான் கர்ணன். இந்த கர்ணனுக்கே அது தெரியுமா என்ன தெரியாது நமக்கு, கர்ணன் படம் எடுத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த அறிவியலையும் வந்து அவருடைய வேதத்தோடு சேர்க்கிற ஒரு முயற்சி நடந்தது. இது என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம், நமக்கே எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நம்ம இடத்துல எல்லா விஞ்ஞானமும் இருக்குது நம்மிடம். அதனால் வந்து நம்முடைய மருத்துவத்துறையும் நம்முடைய முன்னேற்றங்களை குறித்து நாமே புரிந்துக்கணும். நம்ம 2000 வருடங்களுக்கு முன்னே நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது சொல்கிறதுக்கு காரணம்னா இதுதான் அரசியல். அந்த சமுதாயத்தில் உருவானது எப்போ 2000 வருடங்களுக்கு முன்னால் உருவானது, அந்த சமுதாயத்தை மீண்டும் ஏற்படுத்துவோம். அதுதான் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்பது அப்போது இருந்த சமுதாயம், அப்படி இருந்த இந்த மாதிரி கட்டுக்கதைகளை அடிப்படையில் வந்து சமுதாயத்தை மறுபடியும் உருவாக தான் இந்து ராஷ்டிரம். இப்போ அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, 1925 100வது ஆண்டு 2025 இந்து ராஷ்டிரம் அமைத்தே விடுவது என்ற இதில் தான் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து அவ்வளோ குழப்படி நடக்குது. எல்லா நிறுவனங்களும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, கல்வியை அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து வரலாறில் என்ன பண்ணாங்க, இது வந்து சயின்ஸில் வந்து நாங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சோம். வரலாறில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, ஆல் இண்டியா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஸ்கீம்னு ஒன்று பண்ணாங்க. ஆல் இண்டியா, அது பேர் வந்து அபிசி, சுருக்கமாக சொன்னான். அது என்னன்னா, இந்திய பார்வையிலிருந்து வரலாற்றை கட்டமைப்பது. வரலாற்றை நீங்கள் வந்து இந்திய பார்வையிலேருந்து மேற்கத்திய பார்வையிலிருந்து கட்டமைக்க முடியாது. வரலாற்றை வந்து நீங்கள் வரலாறு எப்படி எழுதப்படுதுன்னா, உங்களுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி, இப்போ கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள், நாணயங்கள், இலக்கிய சான்றுகள், இதையெல்லாம் வச்சு தான் வரலாறு எழுதப்படுது. ஆனால் இவங்க வந்து இந்திய பார்வையிலேருந்து வரலாறு எப்படி எழுத போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்துத்துவம் என்ற பார்வையிலிருந்து 4 வால்யூம் புத்தகங்கள் எழுத ட்ரை பண்ணாங்க, அதாவது முடிவு பண்ணாங்க அவங்க. இந்த இந்த அமைப்பு இருக்குல்ல, ஆல் இண்டியா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஸ்கீம், இந்த அமைப்பில் வந்து பல பேர் வந்து ICHR, இந்தியன் கவுன்சில் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. ICHRங்கிறது பெரிய நிறுவனம். ஒரு காலத்தில் வந்து இர்ஃபான் ஹபீப், ரொமிலா தாப்பர்லாம் இருந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி ஃப்ராடு பசங்கள்லாம் உள்ள போயிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானம் இருக்குது, எப்படிப்பட்ட வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமானது, நம்ம இப்போ இருக்கிற இந்த வகுப்பறையில் வகுப்பாதத்துக்கு மாடல் எங்கன்னா, சாரதா சிசு வித்யா மந்திர்னு ஒன்று இருக்குது. அது RSS நடத்தும் ஒரு நிறுவனம். அது அதில் பார்த்தீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா அந்த நிறுவனங்களில் போனீங்கன்னா
எக்கச்சக்கமாக ஹிந்து கடவுள்கள் படங்கள் இருக்கும், புராண ஃபிகர்லாம் இருப்பாங்க, அப்புறம் வந்து பழைய இந்திய அறிஞர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தினம் வந்து ப்ரேயர் நடக்கும். இதுதான் மந்திர். இந்த மந்திரில் வந்து இந்த விஷயங்கள் தான், இந்த சிசு மந்திர்னு சொன்னாங்கல்ல, இது வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் மண்டலத்தில் எல்லா விதமான பிற்போக்கான கருத்துக்களும் வந்து பண்ணுறது. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க நியூ எக்கனாமிக் பாலிசி என்று வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி. அதில் அதோட எல்லா அம்சம் பாரம்பரியத்தை படிங்கள் சொல்லி தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தலித் ஸ்டடீஸ் வந்து போனால் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கட் பண்ணுறாங்க. அதே இந்திய பாரம்பரியத்தை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக பணம் கொடுக்குறாங்க. இந்திய பாரம்பரியம்னு என்ன? அவங்க சொல்ல இந்திய பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம் இருக்குது. இங்கு வந்து பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இந்திய பாரம்பரியம் என்பது ஒரு வேதகால பாரம்பரியம், பிற்போக்கான பாரம்பரியம். அதை வந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமாக பணம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்ஸ்ட் புக் மாற்றுறாங்க. 4வது 5வது புக்கில் என்ன தெரியுமா இருக்குது? கானடான்னு ஒருத்தர், வேதிக் காலத்தில் இருந்த கானடாங்கிற ஒருத்தர் வந்து அணுவை அப்போவே கண்டுபிடிச்சார். இப்போது 2000 வருடங்களுக்கு முன்னே அணுசக்தியை கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப முக்கியம் வந்து 5வது புக்கில் என்ன தெரியுமா இருக்குது? விமான சாஸ்திரம். நாங்கள் 2000 வருடங்களுக்கு முன்னே பரத்வாஜ முனிவர் என்பவர் வந்து வியாமானிக சாஸ்திரா என்று விமானம் எப்படி ஓட்டுவது என்றதை அப்போவே எழுதி வச்சுட்டாருங்கிறாங்க. இது வந்து 5வது புக்கில் 5வது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அறிவியல் கல்விக்கு பதிலாக இந்த வந்து விமான சாஸ்திரம் என்று எழுதி வச்சு 2000 வருடம். எப்படி விமான சாஸ்திரம்? அதாவது நீங்கள் கற்பனையில் விமானம் பறக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். கற்பனையில் வந்து நீங்கள் வந்து எதை இப்போ வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே இங்கே இருந்து நம்ம எல்லாம் நிலாவில் உட்காந்துற மாதிரி கற்பனை பண்ணலாம். ஆனால் உண்மையிலே அது நடக்கிறதுக்கு என்ன தேவையாக இருக்கும்? அதுக்கு தேவையான விமானத்தை உருவாக்குவதற்கான இயல்பியல் பண்புகள், காற்றின் திசை, அழுத்தம், அப்புறம் வந்து விமானம் பறப்பதற்கு தேவையான உலோகங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அலாய்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் விமானம் வந்திருக்கும். இதெல்லாம் எல்லாமே அந்த காலத்தில் விமானம் ஓட்டினா அங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போது பரத்வாஜ முனிவர் வந்து இப்படி வந்து 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இப்படி இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்த வந்து சுஸ்ருதா அப்படின்னு 5வது பாடத்திட்டத்தில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இதை வந்து யார் பரப்புகிறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு போஸ்டர், அந்த வித்யா மந்திர், அந்த சிசு மந்திரில் வந்து ஒரு போஸ்டரில் என்ன இருக்குன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்கிய ஹெட்கேவார், கோல்வால்கர் இவர்கள் வந்து மிகப்பெரிய இந்து சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மிகப்பெரிய மகான்கள் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லித்தராங்க. யார்? எப்போ 5 வயசு 6 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த கல்வி போகுது. நம்ம அறிவியல் கல்வின்னு பேசிக்கிட்டோம், அறிவியல் சோஷலிசம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் நம்மளுடைய வேறு சாஸ்திரங்களில் அப்போவே நியூட்டனின் தியரி, எப்போ நியூட்டன் வந்து ஆப்பிள் பழத்தை கண்டுபிடிச்சது அப்போல்லாம் இல்லை, அது நாங்கள் வந்து அந்த காலத்திலேயே நம்ம வந்து சாஸ்திரங்கள்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்காங்க. இன்னொரு முக்கியமானது ஒன்று வரலாறு, அறிவியலில் வந்து இவ்வளோ குழப்பங்கள் பண்ணுறாங்க, வரலாற்றை திரிக்கிறாங்க. வரலாற்றை திரிக்கும் போது யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். இஸ்லாமியர் ரூல், அதாவது நமக்கு வந்து இஸ்லாமிக் கிங்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, முகல் ரூல்ஸ், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான், வரலாற்று மாணவர்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய கிளாஸ் 7வது வகுப்பு டெக்ஸ்ட் புக்கில் அதில் இருக்கிற டெல்லி சுல்தான்கள் யார்? மால்முக், துக்ளக், கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, லோதி, இவர்களுடைய பாடங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வரலாறே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து முகல் எம்பரர்ஸ், முகலாயர்கள் வந்து பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. முகலாயருடைய அரண்மனையிலும் அங்கே வந்து பல இந்துக்கள் இருந்திருக்காங்க. ஒரு கலப்பு கலாச்சாரம் அங்கே உருவாயிருக்கு. அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எதுவுமே படிக்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாமியர் என்றால் இவர்கள் வந்து வன்முறையாளர்கள், இவர்கள் வந்து சாத்வீகமாக நடக்க மாட்டாங்க, இவர்களுக்கு அறிவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்காக இப்படியெல்லாம் வந்து அவர்கள் செய்த சாதனைகளையும் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் வந்து முகல் ஏரா, அதில் வந்து அக்பர் நாமா, பாபர் நாமான்னு 2, பாத்ஷா நாமான்னு 2 இருக்குது. அதெல்லாம் பாடத்திலேருந்து எடுத்துட்டாங்க. என்சிஆர்டியோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இதில் வந்து காந்தி, அது வந்து காந்தியை வந்து காந்தி என்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் என்ற பகுதியை நீக்கிவிட்டார்கள் இப்போ இருக்கிற பாடப்புக்கத்தில். அப்போ காந்தி எதிரி தான் அவங்களுக்கு, காந்தி இன்னைக்கும் எதிரி தான். ஆனால் காந்தியின் படத்தை வந்து அங்கே போய் மாலைலாம் போடுறாங்க. இந்துக்களுக்கு மட்டும் ஒரு நாடு உருவானால் அது வந்து பெரும் அழிவை சந்திக்கும் காந்தி சொன்னார்னு அவரோட கொட்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ. அப்புறம் இன்னொன்று, இந்து முஸ்லீம் யூனிட்டி,
அதனால் வந்து அந்த அந்த அவருடைய முயற்சியினால தான் ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து இப்படிப்பட்ட கொலையை செய்தார்கள் அப்படின்னு ஓப்பனாக பாடப்புக்கத்தில் இருக்குது. அப்புறம் 2000 நடந்த குஜராத்தில் என்ன நடந்துச்சு, குஜராத் கலவரம் நடந்ததில்ல, குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொண்டு அதில் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2000 மக்கள், பெரும்பாலானோர் முஸ்லீம்கள், அவ்வளோதான். அது முஸ்லீம்கள் மேலான தாக்குதல், முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர். அந்த அந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க டெக்ஸ்ட் புக்லேருந்து. அப்போ என்னென்னா வரலாற்றை வந்து காவிமயப்படுத்தலை, வெள்ளை அடிப்பது, காவிமயப்படுத்தலை. அப்போ என்னென்னா முஸ்லீம் வரலாற்றை வந்து ஒன்று திரிப்பது, இன்னொன்று வந்து அறிவியலை வந்து ஒரு போலியான அறிவியலை வந்து முன்வைப்பது, மூணாவது இஸ்லாமிய வெறுப்பு. இது 3 தான் அவங்களோட அஜெண்டா. இதை 3 பார்க்கும்போது இன்னொரு புக்கு, அது வந்து ஜோத்பூரில் வந்து உங்களுக்கு தெரியும் 2015 அசாராம் பாப்புன்னு ஒரு சாமியார் மடம், அவர் வந்து பல பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்காருன்னு சொல்லி அவர் வந்து கைது செய்யப்பட்டார். ஆனால் அவரை வந்து பாலியல் குற்றத்தை அக்யூஸ் செய்யப்பட்ட அவரை வந்து புகழ்ந்து ஒரு பாடம் இருக்குது இன்றைக்கும் ராஜஸ்தானில். இப்படிப்பட்ட இதில் தான் இருக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நான் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நேரம் கருதி நான் சொல்ல, இப்போது இது எங்கெல்லாம் போய் சேருது, எத்தனை கோடி மக்களை போய் சேருது, எந்தெந்த வகுப்பறை, நீங்கள் வகுப்பறையில் வகுப்பான்னு சொல்லலை, நீங்கள்லாம் இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க. இதெல்லாம் உங்கள் வகுப்புகளில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பான் நாளைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலேருந்து. அப்போது இது எவ்வளோ பெரிய ரீச் இருக்க மட்டும் சொல்கிறேன். எந்த அளவுக்கு போகுதுன்னா, வித்யாபாரதி, அது வந்து ஆர்எஸ்எஸோட எஜுகேஷன் விங். வித்யாபாரதி என்பது மொத்தம் இந்தியாவில் வந்து 12,000 ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, 12,000 பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க. 12,000 பள்ளிகள் வந்து 32 மில்லியன், இது வந்து பழைய கணக்கு, 32 மில்லியனே 3 கோடி மக்களுக்கு இந்த பொய்களும் புனை சுருட்டுகளும் அறிவியலுக்கு விரோதமான பார்வையும் அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கும். சிபிஎஸ்சி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, இதுதான் சிபிஎஸ்சி பள்ளியில் அது போயிட்டுருக்கு. அடுத்தது இன்னொரு கல்வி இருக்குது, அது வந்து ஓப்பன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லார்ஜஸ்ட் ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம். ஓப்பன் ஸ்கூல்னால் நீங்கள் வந்து அடிப்படை கல்வி தகுதி இல்லாமல் நேராக போய் எக்ஸாம் எழுதி 11th 12th பாஸ் பண்ணலாம். அதில் வந்து மொத்தம் லாஸ்ட் 5 வருஷத்தில் மட்டும் 4.3 பில்லியன், அதாவது என்னென்னா ஏறக்குறைய 40 லட்சம் பேர் அங்கே வந்து போயிடுறாங்க. இந்த கல்வி தான் அங்கே போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம டேஞ்சர். நம்ம வந்து இவங்க பாடப்புத்தகத்தை மாற்றுவது மட்டும் இல்லை, இதை வந்து இந்தியா முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த கல்வி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு என்சிஆர்டி, அவங்க வந்து அந்த என்சிஆர்டியோட புக்கில் கூட இப்போ லேட்டஸ்ட் புக்கில் வந்து அந்த காலத்துலேயும் நமக்கு வந்து ஃப்ளையிங் வெஹிக்கிள்லாம் இருந்துச்சுன்னா, அதில் என்னென்னா என்சிஆர்டி புக்ஸில் வந்து முன்னாடி பாடங்கள் எழுதின வந்து ருமிலா தாப்பர், இர்ஃபான் ஹபீப், அப்படி இடதுசாரி இல்லை, அவங்க வந்து அறிவியலை, வரலாற்றை வந்து அறிவியல் பார்வையில் பார்த்து அவங்களுடைய பாடங்கள், அவர்கள் எழுதிய பாடங்கள்லாம் நீக்கப்பட்டு விட்டன. அப்போ என்ன மாதிரி இப்போ இந்த சிபிஎஸ்சிக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் போகுது. சிபிஎஸ்சி கீழே வந்து 12 லட்சம் பேர், 12 எக்ஸாமு, 18 லட்சம் பேர், அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் எடுத்த இந்த கல்வி முறை, இந்த காவிமயமாக்கும் இந்த கல்வி இருக்குல்ல, அது வந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்க சவால். அதே மாதிரி இவங்க வந்து என்சிஆர்டிக்கு வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், உங்களுக்கு தெரியும், என்சிஎஃப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. என்சிஎஃப் கரிக்குலம் வந்து பாடப்புத்தகம் எப்படி இருக்குன்னு, அதில் இருக்கிற மெம்பர்லாம் இந்த வித்யாபாரதி ஸ்கூலில் இருக்காங்கல்ல, அந்த எல்லாம் மெம்பரில் இருக்குது, என்சிஆர்டி பாடப்புத்தக குழுவில் இருக்காங்க. இதுதான் டேஞ்சர். இப்போ என்னென்னா, இதை பற்றி நிலாஞ்சன் முகோபாத்யாயன்னு ஒரு பெரிய ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கார். அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்ல, இதுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன. நான் முன்னாடியே சொன்னேன்ல, எந்த மாதிரி மனிதர்களை உருவாக்க போகிறோம் என்பது கல்வியை பொறுத்து தான் இருக்குது. எந்த மாதிரி கல்வியை கொடுக்க போகிறோம். காங்கிரஸுக்கு வந்து சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பாங்கு வேணும்னு ஒரு கல்வி இருந்துச்சு. ஒரு இடதுசாரிகளுக்கு வந்து விஞ்ஞான சோஷலிசம், அறிவியல் கல்வி தான். அது மாதிரி திராவிட இயக்கத்துக்கு கூட பகுத்தறிவு கல்வி. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான கல்வி, அதை பற்றி என்னென்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூலில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்து மைண்ட்ஸ், இந்து சிந்தனை இருக்குல்ல, இந்து சிந்தனைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து கைப்பற்றுவது, கேப்சரிங் இந்து மைண்ட்ஸ் யங். அப்போ வந்து நாம் தான் பெரிய ஒரு இனமாக இருந்தோம், உலகத்திலேயே பெரிய சாதனைகளை புரிந்த ஒரு இனமாக இருந்தோம் இந்துக்கள். மற்றவங்க வந்து கெடுத்துட்டாங்க, இஸ்லாமியர்வங்கள்லாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் வந்தாங்க, அப்புறம் கிறிஸ்டியன் வந்தாங்க. அதனால் அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் வரலாற்றுலேருந்து நீக்கிட்டு, அதை கல்வியிலேருந்து நீக்கின பிறகு நாங்கள் வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வர போகிறோம். அதை வந்து ஏன்ஷியன் க்ளோரி, அதாவது பழைய இந்து சமுதாயத்தின் பழைய பெருமைகளை மீட்கப் போகிறோம் என்று. இதுதான் அடிப்படை. இதுதான் வந்து சுருக்கமாக நான் சொல்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? இப்போ எஸ்எஃப்ஐ என்று நான் பார்க்கும்போது நான் பெருமையாக பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு பிரச்சனை, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை, அது அந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்துலேயும் எஸ்எஃப்ஐ களத்தில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இருக்காங்க, களத்தில் இருக்கு. ஆனால் அது மட்டும் போதுமா? உரிமைகளுக்கான போராட்டம் மட்டும் போதுமா? இல்லை உங்களுடைய ரைட் விங் இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து சின்ன குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரிக்கு போகிற அவங்களோட சிந்தனைகளை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களை நீங்கள் எப்படி வந்து கவுண்டர் பண்ண போகிறோம்? அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேளு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி இந்த இந்து ராஜ்யம் பேசுகிறவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, வேலையின்மை இருக்குது, ஓட்டர் ஃப்ராடு நடக்குது, ஓட்டிங்கில் ஃப்ராடு நடக்குது, பெரிய அளவில் வந்து கல்வி தனியாரமயமாட்டுது. இருந்தாலும் இந்த மக்கள் ஏன் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம்சியோட தியரி ஒன்று இருக்குது. என்னன்னா, அரசாங்கம் வந்து மக்களை இதெல்லாம் எப்படி வந்து ஒத்துக்க வைக்குது, எப்படி இதெல்லாம் சரி என்று ஒத்துக்க வைக்குதுன்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கல்வி மூலமாக தான் இதை வந்து பண்ணுறாங்க. கல்வி மூலமாக இவங்க செய்கிறதுலாம் சரி, இதுதான் சரியான கல்வி, இதுதான் சரியான அறிவியல் அப்படின்று கன்சென்ட், ஒப்புதலை வாங்கி வரதுக்கு அது வந்து கல்வி சாலைகள் தான் முக்கியமான ஒரு. ஆனால் என்னென்னா, இதே இந்துக்களின் ஒற்றுமை சொல்கிறோம், இந்து ராஜ்யம் சொல்கிறோம். ஆனால் இந்து என்று சொல்பவனுக்கு வேலைவாய்ப்பு என்பது எப்படி கிடைக்கிறது? இப்போ இந்து என்று சொல்பவனுக்கு ஆர்எஸ்எஸோட கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய், நான் ஒரு இந்து, நீ ஒரு இந்து, பெட்ரோல் பங்க் வச்சுக்கணும், எனக்கு ஒரு 20 ரூபா குறைச்சி கொடுனா யார் கொடுக்க போகிறேன்னா? பொருளாதார பிரச்சனை வரும்போது இந்து ஒற்றுமை அந்த ஒற்றுமையெல்லாம் இருக்காது. அப்போது சமூக முரண்பாடுகள், நானும் இந்து நீயும் இந்து, ஆனால் நீ என் கோவிலுக்குள் வரக்கூடாது. சமூக முரண்பாடு இருக்குது, பொருளாதார முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாடுகளை எல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசும்போது தான் கவுண்டர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள்லாம் எப்படின்னா, இந்த அறிவியலுக்கு மாற்றான சரியான அறிவியல் எது என்பதை பற்றி மாணவர்களாகி எஸ்எஃப்ஐயில் இருக்கவங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அதை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், வரலாற்றை கேட்க வேண்டும். இந்த அறிவியல் கல்வியை நீங்கள் கற்றுக்கணும். அது மொழி அறிவு. இன்றைக்கி வந்து பல அறிவுகள் வந்து என்னென்னா, எல்லாமே வரலாறாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்க எல்லா துறை அறிவுகளும் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் மொழி அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும், அது வரலாற்று அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி வந்து வளர்க்கும்போது தான் இப்போ நடக்கிறது வந்து களத்தில் நடக்கிற தேர்தல் போட்டி இல்லை. தேர்தலில் ஜெயிச்சு தேர்தலில் நாளைக்கு வந்து சங் பரிவார் ஆட்சி போனால் கூட இவர்கள் இன்று இந்த 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 பிஞ்சு மனங்களில் புகுத்தி இருக்கும் நஞ்சு இருக்குல்ல, அது ரொம்ப நாள் இருக்க போகுது. அதை நீங்கள் எப்படி வகுப்பறையில் நீங்கள் கவுண்டர் பண்ணீங்க? வகுப்பறையிலேயே நீங்கள் வந்து அது தடைகளை அந்த வெறியை வந்து உடைத்தெறிவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இது வந்து பேட்டில் ஃபார் த மைண்ட்ஸ். இது வந்து மனிதர்களின் சிந்தனைக்கான போராட்டம். அந்த சிந்தனைக்கான போராட்டத்தை எஸ்எஃப்ஐ என்ன போராட்டம் கேள்வி. நாங்கள் வந்து எல்லா போராட்டத்திலும் இருக்கிறோம், நாங்கள் முன்னே எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த போராட்டம் இருக்குல்ல, வகுப்பறையில் நீங்கள் வந்து வகுப்பாதத்தை உடைத்தெறிவதற்காக நீங்கள் தயாராக வேண்டும். வகுப்பறையில் சாதியத்தை தேடுவதற்காக நீங்கள் வந்து தயாராக வேண்டும். அதுதான் எஸ்எஃப்ஐக்கு முன்னால் வரும் கடமை என்று நினைக்கிறேன். இதை இங்கே வந்து இப்போ என்னென்னா, இந்த இந்துத்துவ கல்வி, இந்த இந்து கல்வியை பெற்றவர்கள் மனங்கள்லாம் பல இடங்களில் வெற்றிடங்கள் நிறையா இருக்குது, கேப்பு தான் நிறையா இருக்குது. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காத்திருக்கும். அந்த வெற்றிடங்களை அறிவியல் பூர்வமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. எஸ்எஃப்ஐ வந்து அதை செய்ய முடியும். அதற்கான தத்துவார்த்த பலம் உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு தான் அதான நேர்மையான பார்வை இருக்குது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன்.